இந்த ஸ்பீச்சிலே ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஜென்சி, அதாவது டிஎம்கே காரங்க பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க, முடியலை. சரி ஏதாவது வந்து பத்திரிக்கையாளராக நம்ம பிடிச்சி வச்சுட்டு நமக்கு சார்ந்த மாதிரி பேசி ஓட்டு வாங்கன்னு பார்த்தா முடியலை. சரி இந்த மாதிரி 5000 ஓட்டுக்கு முன்னாடி கொடுக்கலாம், மகளிர் உரிமை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்தா முடியல. இப்போ எப்படி இறங்கிட்டாங்கன்னா, ஓ நீங்களாம் ரீல்ஸ் போட்டு தானடா ஜெயிச்சிங்க, இருடா நானும் ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி ஜென்சியை தானே இறக்கி விடணும். ஒரு 4 ஜென்சியை இறக்கி விட்டு மீதி எல்லாத்தையும் கிராண்ட் ஃபாதர் இறக்கி விட்டுருக்கானுங்க. அவனுங்க கேமரா லைட்டாக அப்படி திருந்து பின்னாடி ஃபுல்லாக கிராண்ட் ஃபாதர். இவங்கெல்லாம் எந்த பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஜென்சி டிஎம்கேக்கு வந்திருக்காங்க. ஏங்க உங்கள் பேர பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் உட்காந்து நாங்களும் ஜென்சின்னு பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு புரியலையே, அதை லைட்டாக அடிச்சு விட்டுருக்காரு. உன்னை கவனிச்சிங்களா மக்களே? ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக உங்களுக்காக கொத்தடிமை, we are proud கொத்தூஸ். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு 1 வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா இது குடும்ப கட்சி தான், குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். ஆமா இது குடும்ப கட்சி தான், திமுக குடும்ப கட்சி தான். போதுமா? என்னங்கடா இது கோமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டோ? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன்.